மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்காரங்க இயற்கையிலேயே புதன் பகவானின் ஆதிக்கம் பெற்ற ஒரு நபர்கள் என்பதால் சிறந்த புத்திசாலிகளாகவும் சமயோசித்த அறிவு மிக்கவர்களாகவும் எல்லோரையுமே கவரும் பேச்சுத்திறன் கொண்டவர்களாகவும் நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனால் உங்களது கடந்த கால பாதை பல ஏற்ற இறக்கங்களும் கண்ணீர் துளைகளும் நிறைந்த போராட்ட காலமாகவே இதுவரைக்கும் இருந்தது. ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்கள் கூறணும். ஆனால் இதுவரை நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கவனமாக இருந்தால் எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கும். நாளை சஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய 5 பரிகாரங்கள், அதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். முதலாவதா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதற்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள். தொழிலில் நிலைத்தன்மை என்பது இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் எவ்வளவுதான் திறமைசாலியாக இருந்தாலுமே ஒரு நிரந்தரமான தொழில் அல்லது வேலை அமைவதில் கடந்த காலங்களில் கடும் சவால்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சந்தித்து கொண்டுமே தான் இருந்தீர்கள். ஒரு வேலை நன்றாக சென்று கொண்டிருக்கும் போது திடீரென முட்டுக்கட்டை விழுந்திருக்கும். கூட்டுத் தொழிலில் முரண்பாடுகள் ஏற்படுவது என உங்களது தொழில் வாழ்க்கை ஒரு நிலையற்ற தன்மையிலேயே இதுவரைக்கும் நீடித்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்து தொடங்கியது ஒன்று, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது நடந்து கொண்டிருப்பது வேறொன்று. அதனால வாழ்க்கைக்குள்ள எதையுமே சரியான பாதையில செல்ல முடியாம கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டே தாங்க இருந்தது. ஆனா அதுல இருந்து உங்களால வெளிவர முடியாம உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் கவலைகள் இருந்து கொண்டே தான் இருக்கு. நண்பர்கள் விஷயத்துல ஒரு துரோகம் ஏற்பட்டது. மிதுனம் ராசியினர் பழகும் எல்லோரையுமே மனதில் நம்பிவிடக்கூடிய ஒரு மனிதர்களாகவே எப்போதும் இருப்பீர்கள். அதை சாதகமாக்கி கொண்டு உங்களோடு கூடவே இருந்து உங்களுடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு பின்னால் குழி தோண்டிய நண்பர்கள் பலர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்கள் செய்த உதவிகளை மறந்து உங்களுக்கு துரோகம் செய்தவர்களின் முகம் உங்களை நிஜமாகவே உலுக்கி எடுத்திருக்கும். ஆனால் அந்த ஒரு துரோகம் அவர்கள் வேணுமென்று செய்வார்கள் என்று நீங்கள் நினைத்து பார்க்கவில்லை. நீங்கள் சகஜமாக எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று நினைத்து அவர்களிடமும் நீங்கள் பழகியிருப்பீர்கள். ஆனால் அவர்கள் செய்த துரோகங்களும் அவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்திய பண இழப்புகளும் அதை உங்களால் மறக்கவே முடியாதுங்க. மறக்காம இன்னமும் அது உங்களுடைய மனதுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அடுத்ததா பொருளாதாரத்துல ஒரு சிரமம். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கதையாக பெரிய தொகைகள் கைக்கு வர வேண்டிய நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டு நின்றுவிட்டது. அன்றாட தேவைகளுக்கும் அவசர மருத்துவ செலவுகளுக்கும் கூட கையில் பணம் இல்லாமல் திணறி பொருளாதார ரீதியாக கடும் சிரமங்களை சந்தித்த ஒரு நபர்களும் உங்கள் வாழ்க்கையில நீங்களாகத்தான் இருப்பீர்கள். குடும்பத்துல பிரிவு ஏற்பட்டது. எதிர்பாராத சூழ்நிலைகள், தவறான புரிதல்கள் அல்லது வேலை நிமித்தமா உங்களுடைய அன்பான குடும்பத்தை விட்டோ அல்லது உங்களை நேசிப்பவர்களை விட்டோ தற்காலிகமாக பிரிய வேண்டிய ஒரு நேரங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நேரிட்டிருக்கலாம். இந்த தனிமையும் பிரிவும் உங்களை நிலைக்குழிய செய்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. அடுத்ததா மனக்கவலைகள். வெளியில் எப்போதும் சிரித்த முகத்தோடு வலம் வந்தாலும் நள்ளிரவில் படுக்கையில் படுக்கும் போது நமது எதிர்காலம் என்னவாக போகிறது, நமக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்ற ஆழ்ந்த மனக்கவலையும் எதிர்காலம் குறித்த பயமும் உங்களை வாட்டி எடுத்துக்கொண்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தவைகள். ஆனால் நீங்க இனிமே ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதுவும் நாளையிலிருந்து கூட இந்த ஒரு விஷயங்கள்ல நீங்க கவனமாக இல்லாமல் போய்விட்டால் அது உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத மனதில் தேவையில்லாத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நாளை முதல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எச்சரிக்கையா கவனிக்கணும். முதலாவதா குழப்பமான முடிவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். மிதுனம் ஒரு இரட்டை ராசி என்பதால் ஒரு நேரத்தில் 2 எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். எந்த ஒரு முடிவை எடுத்தால் சரியாக இருக்கும், எந்த ஒரு முடிவை எடுத்தால் தவறாக முடியும் என்று தெரியாமல், எந்த ஒரு முடிவை எடுப்பது என்று தெரியாமல் நடுவில் நிற்க வைத்து நீங்கள் யோசித்து கொண்டிருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். சரியான முடிவை எடுக்க போறேன்னு தவறான முடிவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்து விடுவீங்க. அதனால குழப்பமான முடிவுகள் இருந்தால் அதை நீங்கள் தவிர்த்து கொண்டு கொஞ்சம் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பமான முடிவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அனுபவமிக்க பெரியவர்களின் ஆலோசனையை பெற்று தீர்க்கமான முடிவுகளை எடுத்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை வர சஷ்டி விரதம், இன்னொரு நாளில் முருகப்பெருமானை நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான முக்கியமான வேலைகளை எடுத்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை தேடி கொடுக்கும்.
அடுத்ததா வாக்குறுதி கொடுப்பதில் கவனத்தை செலுத்த வேண்டும். உங்களால் செய்ய முடியாத ஒரு காரியத்திற்கு அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுத்து விடக்கூடாது. பின்னர் அதை செய்ய முடியாமல் போனால் உங்களின் கௌரவத்திற்கும் நாணயத்திற்கும் அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில அது இன்னும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தாங்க இருக்கும். அடுத்ததா பண செலவில் கட்டுப்பாடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவை. வருமானம் வரத் தொடங்கினாலும் ஆடம்பர செலவுகளுக்கும் தேவையற்ற ஆசைகளுக்கும் அணை போடுங்கள். வரவிற்குள் செலவு செய்யும் பழக்கத்தை இப்போது இருந்தே நீங்கள் வளர்த்து கொண்டால் மட்டுமே எதிர்கால பொருளாதார சரிவை உங்களால் தடுக்க முடியும். இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதையுமே செய்ய முடியாமல் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கையில கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். முக்கியமா ஒன்று, ரகசியங்களை நீங்கள் யாரிடமும் பகிரக்கூடாது. உங்களது தொழில் ரகசியங்களையோ குடும்ப விஷயங்களையோ உங்களது அடுத்த கட்ட திட்டங்களையோ மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் சரி யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளவே கூடாது. சுவர் இருக்கும் போது தான் சித்திரம் என்பதை நினைவில் வைத்து கொண்டு உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்து பாருங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்துதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். ஆனா நீங்க நாளைக்கு ஜூன் 20 இந்த சஷ்டி விரத நாள்ல நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் இருக்கு. இந்த பரிகாரங்கள் 5 எண்ணிக்கையில இருக்கு. இதை மிதுனம் ராசிக்காரங்க பண்ணும் பொழுது அவ்வளவு நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். வரக்கூடிய இந்த சஷ்டி விரத நாள்ல மிதுனம் ராசியின் கர்ம வினைகளையும் புதன் மற்றும் செவ்வாய் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்குவதற்கான ஒரு அற்புதமான நன்னாள் தான் நாளைய நாள். அன்று முருகப்பெருமானை நினைத்து நீங்க செய்ய வேண்டிய 5 முக்கியமான பரிகார வழிகள். முதலாவதா முருகனுக்கு நீங்க மஞ்சள் பூவை சமர்ப்பிக்கணும். சஷ்டி விரத நாளன்று அதிகாலையிலேயே எழுந்த நீராடி விட்டு பூஜை அறையை தூய்மை செய்துவிட்டு முருகப்பெருமானின் திருவுருவ படத்திற்கு மஞ்சள் நிற மலர்களை, அதாவது மஞ்சள் சாமந்தி, தங்க அரளி அல்லது மஞ்சள் ரோஜா சமர்ப்பித்து நீங்கள் வழிபட வேண்டும். மஞ்சள் நிறம் மிதுனம் ராசியின் அதிபதியான புதனுக்கு உகந்தது என்பதால் இந்த ஒரு வழிபாடு உங்களுடைய குழப்பங்களை நீக்கி தெளிவான நாணத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இரண்டாவதா பறவைகளுக்கு உணவை நீங்கள் வைக்க வேண்டும். அன்று காலை வேளையில் உங்களது வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது திறந்த வெளியிலோ பறவைகளுக்கு தானியங்கள், கம்பு, திணை மற்றும் குடிக்க குளிர்ந்த நீர் போன்றவற்றை வைக்க வேண்டும். பறவைகளுக்கு உணவளிப்பது உங்களை சுற்றியுள்ள மறைமுக எதிர்ப்புகளையும் நண்பர்களால் ஏற்பட்ட துரோகத்தின் வடுக்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதையும் நீங்கள் இரண்டாவது விஷயமா நாளைய நாள்ல நீங்க பண்ணணும். இந்த 5 விஷயங்களும் நீங்க பண்றது மூலியமா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மூணாவதா 11 முறைகள் சரவணப்பவ மந்திரத்தை நீங்க கூறணும். பூஜை அறையில் அமர்ந்து கைகளை கூப்பி முருகனின் மூல மந்திரமான ஓம் சரவணப்பவ அல்லது சரவணப்பவ என்ற திருநாமத்தை 11 முறைக்கு குறையாமல் முழு மன ஒருமுகப்பாட்டுடன் ஜபிக்க வேண்டும். இந்த எளிய ஜபம் உங்களை வாட்டும் மனக்கவலையை நீக்கி உங்களுக்குள்ள ஒரு புதிய நேர்மறை ஆற்றலையும் தைரியத்தையும் உருவாக்கி கொடுக்கும். நான்காவதா சிவன் கோவில்ல விளக்கு ஏற்ற வேண்டும். மாலை 6 மணியளவில் பிரதோஷ வேளையில அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சன்னதியிலோ அல்லது அங்கு வீட்டிற்கும் கார்த்திகேயன் முருகன் சன்னதியிலோ நல்லெண்ணெய் அல்லது பசுநெய்யை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். சிவபெருமானின் மைந்தனை சிவன் கோவிலில் தீபமேற்றி வழிபடுவது உங்களது குடும்ப பிரிவுகளை நீக்கி குடும்பத்திற்குள்ள பேரன்மையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி கொடுக்குமாம். இதையும் நீங்கள் பண்ணலாம். 5ஆவதாக மாணவர்களுக்கு உதவி செய்யலாம். முருகப்பெருமான் தமிழ் அறிவின் கடவுள். எனவே சஷ்டி நாள் நன்னாள் அன்று வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை மாணவர்களின் கல்வி செலவிற்கோ அல்லது அவர்களுக்கோ தேவையான புத்தகங்கள், பேனாக்கள், பள்ளி உபகரணங்கள் போன்றவற்றை உங்களால் இயன்ற அளவு நீங்கள் வாங்கி கொடுத்து உதவ வேண்டும். இந்த வித்தியாத்தானம் உங்களது தொழில் நிலைத்தன்மையை நீக்கி உங்களை வெற்றியின் உச்சைக்கே கொண்டு சென்று விடுமாம். எனவே மிதுனம் ராசி அன்பர்களை கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை ஜூன் 20 சஷ்டி விரத நாளில் நீங்கள் மேற்கொள்ளும் இந்த எளிய பரிகாரங்களும் முருகப்பெருமான் மீதான உங்களது அசைக்க முடியாத பக்தியும் உங்களது அத்தனை துயரங்களையும் வேறறுத்து உங்களுடைய வாழ்வில் ஒரு புதிய ஒளிமயமான பாதையை திறந்து வைக்கும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இது நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். இவ்வாறு உங்களுடைய குழப்பங்களை நீக்கி தெளிவான நாணத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இரண்டாவதா பறவைகளுக்கு உணவை நீங்கள் வைக்க வேண்டும்.
அன்று காலை வேளையில் உங்களது வீட்டின் மொட்டை மாடியிலோ அல்லது திறந்த வெளியிலோ பறவைகளுக்கு தானியங்கள், கம்பு, திணை மற்றும் குடிக்க குளிர்ந்த நீர் போன்றவற்றை வைக்க வேண்டும். பறவைகளுக்கு உணவளிப்பது உங்களை சுற்றியுள்ள மறைமுக எதிர்ப்புகளையும் நண்பர்களால் ஏற்பட்ட துரோகத்தின் வடுக்களையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே அகற்றி கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதையும் நீங்கள் இரண்டாவது விஷயமா நாளைய நாள்ல நீங்க பண்ணணும். இந்த 5 விஷயங்களும் நீங்க பண்றது மூலியமா அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மூணாவதா 11 முறைகள் சரவணபவ மந்திரத்தை நீங்க கூறணும். பூஜை அறையில் அமர்ந்து கைகளை கூப்பி முருகனின் மூல மந்திரமான ஓம் சரவணபவ அல்லது சரவணபவ என்ற திருநாமத்தை 11 முறைக்கு குறையாமல் முழு மன ஒருமுகப்பாட்டுடன் ஜபிக்க வேண்டும். இந்த எளிய ஜபம் உங்களை வாட்டும் மனக்கவலையை நீக்கி உங்களுக்குள்ள ஒரு புதிய நேர்மறை ஆற்றலையும் தைரியத்தையும் உருவாக்கி கொடுக்கும். 4வதா சிவன் கோவில்ல விளக்கு ஏற்ற வேண்டும். மாலை 6 மணி அளவில் பிரதோஷ வேளையில அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சன்னதியிலோ அல்லது அங்கு வீட்டிற்கும் கார்த்திகேயன் முருகன் சன்னதியிலோ நல்லெண்ணெய் அல்லது பசுநெய்யை ஊற்றி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். சிவபெருமானின் மைந்தனை சிவன் கோவிலில் தீபமேற்றி